தென்னங்கண்ணா என் செல்ல கண்ண வானத்தை முட்டும் மட்டும் கண்ணே நீ வளரு உன்னோட இருக்கு கொத்தாக அன்ப கொட்டி கண்ணே நீ வளரு நான் இருக்கேன் காத்தோட அலையா சூட்டோட கோடையா. என்னதா தாச்சி ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க? என்னம்மா செய்யுது? தென்னை மரமெல்லாம் சிலது பட்டு போகுது, சிலது காப்பே இல்லை. இப்போ தென்னஞ்செடி நிறைய வச்சுருக்குறோமா, சிலது அடி வேரெல்லாம் போயிட்டு குருத்தெல்லாம் வேறு காஞ்சி போகுது. இந்த மாதிரி பிரச்சனைகளில் நம்ம செய்கிற வேலைக்கு பலன் இல்லாமல் போகுது. அதனால் தேங்காய் பிஞ்செல்லாம் கொட்டுது. அதனால யோசனை பண்ணி உட்காந்துக்கிறோமா என்ன செய்யுதுன்னு. வெளியே போகலான்னாலையும் யாரும் கேட்கலான்னாலையும் அதுக்கு தகுந்த ஆள் நமக்கு கிடைக்கல. யாருன்னா இருந்தால் கொஞ்சம் கூப்பிட்டு வந்து காமிங்கம்மா. கவலைப்படாதீங்க தாத்தா, பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடலாம். சரிம்மா, இப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்பாடு பண்ணுங்க. சரி தாத்தா. என்ன மரத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு, நீங்க தான் சரி பண்ணி தரணும். வாங்க போலாம். இப்போ அதை தெரியுங்க. இவங்க தான் தாத்தா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர். நம்ம மரத்துல இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவாங்க. வாங்க வாங்க. உங்களுக்கு இப்போ இந்த மரம் இருக்குது பாருங்க, தென்னை மரம். தேங்காய் பிஞ்செல்லாம் கொட்டுது, சரியாக காப்பு காய்க்கல. இதுக்கு எதிராக ஒரு வழி சொல்லுங்கள். என்ன சொன்னீங்க? இப்போ நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதை பயன்படுத்தி இதெல்லாம் சரி செஞ்சிடலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயா. இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தில் சரி செஞ்செல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அது செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மகசூல் கொஞ்சம் கிடைக்கும். கண்டிப்பா ஐயா, நாங்க செய்யதான் இங்க வந்திருக்கோமே. நாங்க செஞ்சு முடிச்சு அதே மாதிரி செஞ்சிருவோம்மா. கொஞ்சம் மகசூல் கிடைக்கும், ஏதோ என் உழைப்புக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். நீங்க கவலையே படாதீங்க ஐயா, நாங்க செஞ்சு கொடுத்துட்டு போறோம். இதுக்கப்புறமும் நீங்க இதே மாதிரி நாங்க சொல்லி கொடுத்ததையே நீங்க மறுபடியும் கூட இதை பண்ணி விளைச்சலை இது பண்ணிக்கலாம். நீங்க கவலையே படாதீங்க ஐயா. செய்யறோம்மா, நீங்க அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய்யறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. தேர்வு செய்யப்பட்ட தென்னை மரத்தில் இருந்து 2 அல்லது 3 அடி தூரத்திற்கு தோண்டவும். தோண்டிய பிறகு அங்கு இருக்கும் உயிரோட்டம் உள்ள வேரை தேர்வு செய்து அந்த வேரை கத்தியை கொண்டு ஒரு கோணத்தில் வெட்டவும். பிறகு பாலிப்பையில் உள்ள ஊட்டச்சத்து கரைசலை தென்னை மர வேரில் கட்ட வேண்டும். 24 மணி நேரம் கழித்து நாம் கட்டிய பாலிப்பையில் உள்ள ஊட்டச்சத்து கரைசலை தென்னை வேர் உட்கொண்டால் நாம் தேர்வு செய்த வேர் சரியானது. அதுவே அந்த ஊட்டச்சத்து கரைசல் கட்டியவாறே இருந்தால் நாம் அதை வேறொரு உயிரோட்டம் உள்ள வேரில் கட்ட வேண்டும். இதை 6 மாதத்திற்கு ஒரு முறை என 2 முறை கட்ட வேண்டும். இதற்கு மாற்றாக TNAU கோகனட் டானிக்கை பயன்படுத்தலாம். நீங்கள் இந்த மரத்துக்கு செஞ்ச முறையெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு சுலபமாக தான் இருக்குது. ஆனால் இதே மாதிரி மரத்துகளுக்கெல்லாம் செய்யலாமா? நீங்கள் செஞ்ச செயல்முறையில் இந்த மருந்து ஒன்று கலந்தீங்களே, அது இந்த மருந்து எங்கே கிடைக்கும்?
அது கொஞ்சம் தகவல் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த வாங்கி நாங்கள் மற்ற மரத்துக்கெல்லாம் செய்யறதுக்கு ஏற்பாடு செய்கிறோம். இந்த டானிக் பூச்சிக்கொல்லி மருந்து பயிர் உரங்கள் விற்கிற கடையிலேயே கிடைக்கும் ஐயா. இதோட விலையும் ரொம்ப கம்மி தான் ஐயா. அந்த மாதிரி செய்யறதுனால அதனுடைய பயன்கள் என்னென்ன கிடைக்கும்? இதோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இலைகள் ஒளி சேர்க்கையை மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 20% வரைக்கும் விளைச்சலை அதிகரிக்கும். பூச்சிகள் வராது. வருஷம் முழுக்க இலைகள்லாம் பசுமையாக இருக்கும். அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் மரத்துக்கு நல்ல ஊட்டச்சத்து தரக்கூடியது.